பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாள்ல ஆண்டுடைய வார்த்தை மிக விசேஷமானது. காலையில சபையில நான் பிரசங்கம் பண்ணினதுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் பேச இருக்கிறேன். ஒருவேளை காலையில நீங்க பார்க்கல அப்படின்னு சொன்னா யூடியூப்ல என்னுடைய சண்டே மெசேஜ் இருக்கிறது. ஸோ அதை போய் பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா தான் இப்போ நான் சொல்ல போகிறது உங்களுக்கு புரியும். ஏன்னா அது பார்ட் 1, இது பார்ட். ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிக்க போகிறோம். வாசிச்சுட்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நம்ம கடந்து செல்ல போகிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். அதிலே 40, 41, 42, 43 4 வசனங்களை மட்டும் வாசிக்க கேட்போம். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். கூப்பிட்டான், முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான், கிட்ட வந்தான். ஆண்டவர் அவனுக்கு அற்புதத்தை செய்தார். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்நாட்களில் தேவன் நம்மை அவர் அருகிலே அழைக்கிறார். A season in which you are called to get closer to God. தேவனிடத்தில் சேருதல், தேவனிடத்தில் இன்னும் நெருங்கி ஐக்கியப்படுதல், ஒரு புதிய பார்வையை பெற்றுக் கொள்ளும்படி, ஒரு புதிய பாதையில் நடக்கும்படி, ஒரு கிட்டி சேருதல். அதுதான் இந்த இரவிலே தேவன் நமக்கு நேராய் விடுக்கும் ஒரு அறைகூவல். The call is for you and me to get closer to God like never before. இதுக்கு முன் ஒருபோதும் இல்லாத விதத்திலே ஒரு கிட்டி சேருதல். இதை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவன் கிட்ட வந்தபோது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அதாவது இந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோமே, இதே போல இதே சம்பவம் மார்க் 10ஆம் அதிகாரத்துல 46 52 வரையுள்ள வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அங்க ரொம்ப தெளிவா இவனுடைய பேரெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. திமேயு, திமேயுவின் மகனாகிய பர்திமேயு. பர்ஜோனா என்று சொல்லும்போது சன் ஆஃப் ஜோனா, அதே மாதிரி பர்திமேயஸ் மீன்ஸ் சன் ஆஃப் திமேயஸ். ஓகே, இதுல ரொம்ப முக்கியமா நம்ம என்ன தியானிக்கிறோம், காலையிலும் அதுதான் தியானித்தோம். என்ன அப்படின்னா, ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் பிள்ளைகளும் இருக்கிறார்கள், பிச்சை கேட்பவர்களும் இருக்கிறார்கள். பிள்ளைகளும் இருக்கிறார்கள், பிச்சை கேட்பவர்களும் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எங்கேயாவது ஒரு சிக்னல் அல்லது ஏதோ ஒரு சர்ச் ஏதோ இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா அங்க யாசிப்பவர்கள், பிச்சை கேட்பவர்கள் இருப்பார்கள். இன்னும் சில ஒரு காலம் இருந்தது, வீடுக்கு வீடு வந்து கேட்பாங்க, பிச்சை கேட்பாங்க. அவங்க அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க, அம்மா தாயே அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிற தாய் பிச்சைக்காரர்களுக்கு இறங்குவதில்லை. பிள்ளை கேட்டால் சொத்தை எழுதி கொடுப்பார்கள். ஆனால் யாரும் பிச்சைக்காரர்களுக்கு என்ன செய்யறதில்லை, சொத்தை எழுதி கொடுக்கறது இல்லை. ஆண்டவரே சொல்லிதான் கூட, ஆண்டவர் சொன்னார், உங்க சொத்தையெல்லாம் வித்து பிச்சைக்காரங்களுக்கு என்ன செய்யுங்க,
கொடுங்கன்னு சொன்னா கூட யாராவது செய்யறோமா என்ன? இல்ல. நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை கால ரெஃபரன்ஸ்க்கு வாசம் ஏசாயா 42:16. அதை தொடர்ந்து 42:19. அதுல சொல்வார், என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? அப்போ அவர் வேற யாரைய பத்தி சொல்லல, பிள்ளைகள். நல்லா கவனிங்க. இங்க பிச்சை கேட்கிறான். அவனுடைய பேர் பிரத்யேகமா எழுதப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பர்திமேயு. திமேயஸ் என்று சொன்னால் ஆனரபிள், கிரேட்னஸ், அதாவது உயர்ந்தவர், மதிக்கத்தக்கவர், உன்னதமானவர் கூட சொல்லிக்கலாம். உன்னதமானவருடைய பிள்ளைதான். ஆனால் இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் பிள்ளையாக இயங்கவில்லை, பிச்சைக்காரனாக என்ன செய்கிறார்? இயங்குகிறார். எப்படி பிள்ளை கேட்டா நிறைய கிடைக்கும், பிச்சைக்காரன் கேட்டா கொஞ்சம் தான் கிடைக்குமோ, அதே மாதிரி நம்ம யாரு அப்படி நம்ம எவ்வளவு தெரிஞ்சிருக்கிறோமோ அதற்கு ஏற்ற மாதிரிதான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இல்லையா இல்லையா அப்படின்றதை எது தீர்மானிக்கிறதுன்னு சொன்னால், நான் காலையில சொன்னேன், ரத்தம். The blood determines the relationship. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்க வாழ்க்கையில எவ்வளவு கிரியை செய்திருக்கிறதோ, எவ்வளவாய் உங்களுக்காய் பேசுகிறதோ, எவ்வளவாய் இயேசுவின் ரத்தம் அதனால் நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீர்களோ, அந்த ரத்த சம்பந்தம் எவ்விதமாய் எந்த லெவல்ல இருக்குதோ அதை பொறுத்து நீங்க என்னது? பிள்ளைங்க. அவருடைய ரத்தத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னா நிச்சயமா பிள்ளைங்க இல்ல. Even though to the record you are son of the honorable, அதாவது உன்னதமானவருடைய பிள்ளை என்று ரெக்கார்ட்ல இருந்தாலும் நாம் பிள்ளையாக இயங்க முடியாது, பிச்சை கேட்கத்தான் முடியும். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றிருக்கிறதை வைத்து நீங்க யோசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகள் சரீர சுகம் எடுத்தீங்கன்னா அதுவுமே என்ன ஏற்பட்டிருக்கு? பிள்ளைகளின் அப்பம். அப்படித்தானே? சோ பிள்ளைகள். நான் சொன்னேன் எது அதை தீர்மானிக்கிற? முதலாவது ரத்தம்னு சொன்னேன். blood determines. இரண்டாவது என்னன்னா ரெவலேஷன், வெளிப்பாடு. நீங்க யாரு என்ற வெளிப்பாடு, கிறிஸ்துவுக்குள் நீங்க யாரு என்ற வெளிப்பாடு, கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு. அவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? வேதம் சொல்லுகிறது, நாம் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். அப்போ அந்த revelation about who you are in Christ puts you in the place of a son and a daughter. அப்போ கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்கின்ற வெளிப்பாடு. ரூத்து வேலைக்காரியா இருந்த இடத்துல எஜமாட்டியா மாறினதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, போவாஸ் யார் என்கின்ற வெளிப்பாட்டை நகோமி சொல்லிக் கொடுத்தாள். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது இரத்தம், இரண்டாவது வெளிப்பாடு, மூணாவது என்ன அப்படின்னா உறவு. உரிமை கோருதல் எப்ப இருக்கு அப்படின்னா, உறவு இருந்தா தான் உரிமை கோருதல். குமாரனாக இருந்தாலும் தகப்பனோடு உறவில் இல்லாத வரைக்கும் பன்றியின் தவிடு கூட கிடைக்கவில்லை, இல்லையா? ஆனால் உறவுக்கு திரும்ப வந்தபோது உரிமைகள். Praise the Lord. So வேதத்துல பல காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் இவைகளெல்லாம் ஞான அர்த்தங்களோட தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இங்க ஒருத்தனை பார்க்கிறோம், ஆனா இந்த மனுஷனை பற்றிய ஒரு நல்ல காரியம் என்ன அப்படின்னா, இந்த 18வது அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா 22, 23 வாசிங்களே. 18, 22, 23.
இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் அதிக ஐஸ்வர்யமுள்ளவனானபடியினால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கமடைந்தான். மார்க்ல வாசிச்சு பாத்தீங்கன்னா அங்க எழுதியிருக்கிறது, அவன் மேல் அன்பு கூர்ந்து அவன் மேல அன்பு வச்சு சொன்னாராம், எப்பா உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் வித்து தரித்திரருக்கு கொடுத்துட்டு சிலுவையை எடுத்துக்கிட்டு என் பின்னாடி வாப்பான். கால பிரசங்கத்துல நான் சொன்னேன், அவர் 2 காரியம் ப்ராமிஸ் பண்ணார். ஒன்னு என்னன்னா, உனக்கு மிகுந்த பொக்கிஷம் பரலோகத்தில் உண்டாயிருக்கும். I want you to distribute all your wealth to the poor and the needy and you will have treasure in heaven. அப்படின்னு என்ன சொன்னார்னா, உனக்கு நான் இது வரைக்கும் கொடுத்து வச்சிருக்கேனேப்பா, அதையும் நான் பத்திரமா வச்சுக்கிறேன், பொக்கிஷமா வச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம உனக்கு அப்போஸ்தல பட்டத்தை தரேன். சரி, அவர் வாட்டில வர்றவங்களெல்லாம் சேர்த்துட்டு இருக்கல, 12 பேர் தான் வச்சிருந்தாரு. ஆனா இவனுக்கு ஒருத்தனுக்கு மட்டும் சொல்றாரு, நீ என்னை பின்பற்றி வா. But the offer that was given to him was rejected. நான் எப்படி போட்டுக்கேன்னா, the rich man missed a great opportunity. இது எப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டினா, எப்பா இதுவரைக்கும் உன்னிடத்தில் இருப்பது எல்லாமே கிருபையாக நான் உனக்கு தந்தது, ஆனா இதை கொடுத்துட்டேனா நீ இதை விட பெரிதான ஒன்றுக்கு இடம் உண்டாக்குகிறாய். ஒரு பெரிய பிளெஸிங், ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிய இந்த ரிச் மேன் என்ன பண்ணிட்டானா, இழந்துட்டானா. மார்க்ல சொல்லும்போது சொல்றாரு, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதா இருக்கும்னு சொல்லிட்டு அடுத்து அப்படியே அந்த ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப கிளியர் பண்ணி சொல்றாரு, தங்களுடைய நம்பிக்கை ஐஸ்வர்யத்தின் மேல் வைக்கிறவங்க பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த மனிதன் அதுவரைக்கும் தேவன் அவனுக்கு தந்தவைகளில் தான் நம்பிக்கை வைத்திருந்தான், அதை தந்த தேவன் பேரில் நம்பிக்கை வைக்கவில்லை. நேத்து வந்துட்டு ஒரே ஒரு குறை இருக்குன்னு சொன்னாரு, அது என்ன குறை தெரியுமா? விசுவாச குறைவு. சோ சில நேரம் ஆண்டோடது நமக்கு வர்றது இருக்கு இல்லையா, அது நிறைய வர வர இருதயத்தை கொண்டு போய் என்ன பண்ணிடக்கூடாது, அது மேல வச்சிடக்கூடாது. நம்முடைய இருதயம் எப்பயுமே யார் மேலதான் இருக்கணும்னா, கர்த்தர் பேரில் துதலாய் இருக்கவே வேண்டும். ஹல்லேலூயா. சரி, so the rich man missed a great opportunity. அடுத்தபடி 34th verse வாசிச்சு பாருங்க, 33 and 34 வாசிங்க. அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள், 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை, அவைகளின் பொருள் அவர்களுக்கு மறைவாயிருந்தது, அவர் சொன்னவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. Right. So the rich man missed a great opportunity, the disciples missed a great revelation. என்ன பெரிய வெளிப்பாடுங்க இது இல்லையா? அவரு நான் மரிக்க போறேன்பான்னு சொல்றாரு, அது மட்டுமா சொன்னாரு? எத்தனை நாள்ல உயிரோடு எழுந்திருப்பாருன்னு இவ்வளவு தெளிவா சொல்ல முடியுமா இதுக்கு மேல? நீங்க முன்னாடி வசனத்தெல்லாம் வாசிச்சு பாத்தீங்கன்னா 32 பாத்தீங்கன்னா, எப்படி எனில் அவர் புறஜாதியர் இடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார். அது வரைக்கும் சொல்லியிருக்கிறார் டீட்டெயில். எப்பா என் மேல துப்புவாங்கப்பா, அவங்க என்னை வாரினால் அடிப்பாங்கப்பா, என்னை கொன்றுவாங்கப்பா, எல்லாம் சொல்லிட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார். எவ்வளவு பெரிய டீட்டெயில். But sadly the disciples missed the revelation. கால ஒரு பாயிண்ட் சொன்னேன், ஏன் அப்படின்னா ரிவார்டையும் பேசுவாரு, ரெவலேஷன் அடுத்தடுத்து இருக்கும் ரெண்டுமே. So they were more focused on reward, so they missed the revelation. நம்ம அங்கதான் பாருங்க, நம்ம கூலிக்காரர்கள் கிடையாது, நம்ம குமார்கள். கூலிக்காரலா இருந்தா என்ன கொடுப்பாரு, இதை செஞ்சா அது என்ன தருவாரு? அப்பாவின் வீட்டிலே குமார்களும் இருந்தார்கள், கூலிக்காரரும் இருந்தார்கள், அப்படித்தானே? கூலிக்காரன் சொல்றதெல்லாம் செய்வான், கீழ்ப்படிவான். ஆனா அவன் என்ன பண்ணுவான்? எதிர்பார்ப்பான், காசு காத்தான். இந்த தண்ணி ஊத்தணுமா ஊத்திடுறேன், இந்த கழிவு வச்சிடணுமா வச்சிடறேன். ஆனா என்ன கொடுப்பீங்க? ஆனா நம்ம அப்படி இல்லை. நீங்க குமார்களாக இயங்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்க குமார்களாய் குமாரத்திகளாய் இயங்க வேண்டும். நீங்க ஒன்னும் எதிர்பார்த்து இல்லை.
என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னா அவருடையது எல்லாமே உங்களுடையது. அதான் சொல்றாரு. அப்பா சொல்றாரு, எனக்கு உண்டானதெல்லாம் உன்னுடையது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். So the rich man missed a great opportunity. The disciples missed a great revelation. But this man, சொல்லப்பட்ட இந்த மனிதன் தன்னுடைய தருணத்தை இழந்து போகவில்லை. Praise God. Hallelujah. இந்த இரவு ஆண்டவர் சொல்றாரு உங்களை பார்த்து, this time you will not miss your opportunity. தேவன் உங்களுக்காக ஏற்படுத்தி கொடுக்கும் தருணங்களை, அல்லது இப்பொழுது தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும் தருணத்தை நீங்கள் இனி இழந்து போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சரி, 35வது வசனத்தை வாசிக்கலாம். 35th verse. பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ரைட். சோ 2 சாப்டர்லயுமே, இங்கேயும் பார்க்கலாம், மார்க் 10லயும் பார்க்கலாம், அந்த பிளேஸ் இஸ் கிளியர்லி டிஃபைன்ட். ஜெரிகோ ஒரு இடத்துல அவர் வருகிறார்னு போட்டுக்கு, ஒரு இடத்துல அவர் வந்துட்டு போறார்னு போட்டுக்கு, பட் the place is exactly defined properly, correctly. So ஜெரிகோ, பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வந்தபோது. எரிகோ பத்தி நம்ம ஒண்ணு சொல்லலாம் அப்படின்னா, பூர்வ நாட்கள்ல, யோசுவாவுடைய நாட்கள்ல எரிகோ இடிக்கப்பட்டுச்சு. எரிகோவின் மதில் இடிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம அவன் சொன்னா, யோசுவா சொன்னா, இத திரும்ப கட்டினால், நாங்கள் துதித்து ஆர்ப்பரித்து தேவ பிரசன்னத்தை கொண்டு இடித்தவைகளை யாராயிலும் திரும்ப கட்டினால் இன்னென்ன சாபம் வரும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் ஆகாபின் நாட்களிலே ஈயேல் என்று சொல்லுகிற ஒருவன் துணிந்து அந்த பட்டணத்திற்கு அஸ்திபாரம் போட்டான். அஸ்திபாரம் போடும்போது மூத்த மகனை இழந்தான். திரும்பமாய் துணிந்து தொடர்ந்து கட்டி நிலைக்கால் வரும்போது இளையகுமாரனையும் சாக கொடுத்தான். அப்படி ஒருவன் அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பட்டணத்தை கட்டினான். ஆனாலும் எலிசாவுடைய காலம் வருகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா அது குடியிருப்புக்கு ஏற்றதாக காணப்படல. It was not a suitable place for living. So the inhabited place இல்ல, யாரும் அதில் குடியிருக்கவில்லை. அப்படி ஒரு நிலைமையில் இருக்குது. அப்படி இருக்கும்போது எலிசாட்ட சொல்றாங்க, ஏன்னா எலியாவுடைய அபிஷேகம் எலிசாவின் மேல் ரெட்டிப்பா இருக்கிறத விட்னஸ் பண்ணவங்க சொல்றாங்க, தூரத்திலிருந்து கண்டவர்கள் சொன்னாங்க, ஐயா இந்த எரிகோ பட்டணம் நல்லதுதாங்க, ஆனா குடியிருப்புக்கு ஏற்றதா இல்லை. காரணம், உள்ளுக்குள்ள there is a problem deep inside. The water is not good. உள்ள இருக்கிற தண்ணீர் அது சரியில்லை. ஆங்கிலத்தில் போட்டு, the land is barren. It produces death. இங்கே ஜீவனின் அடையாளம் இல்லை. இது மலத்தன்மை உள்ள நிலமா இருக்கிறது. அப்போ எலிசா அந்த அனாயிண்டிங்ல ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு புது தோண்டியை கொண்டு வார்கள். தோண்டினா பவுல். அதுல உப்பு போட்டு கொண்டு வாங்கிறார். உப்பு போட்டு கொண்டு வந்த உடனே அதை கொண்டு போய் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த வெரி சோர்ஸ் ஆஃப் த வாட்டர் அங்க போறாரு. the very source of the waterக்கு போயிட்டு அந்த உப்பை அப்படியே அதுல போடுறாரு. போட்டுட்டு சொல்றாரு, இனிமேல் நிலப்பால் இராது. The barrenness is gone, the death is gone. I am bringing healing to the water. இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். Praise the Lord. இப்ப எலிசா செய்த காரியம் என்னன்னா, ஒரு ப்ராஃபெட்டிக், ஒரு சிம்பலைஸ் பண்ணி பண்றாரு. இட்ஸ் a prophetic act. என்ன சொல்ல வராரு அப்படின்னா, the one who is going to be the salt will come and he will be the source changer. யாரை பத்தி சொல்றாருன்னா, அந்த புது தோண்டியில் இருக்கிற உப்பு, அந்த புது தோண்டியும் அந்த உப்பும் யாரை பற்றியதுன்னு சொன்னால் கிறிஸ்துவை பற்றியது. அவர் சொல்றாரு, இவர் சோர்ஸ் சேஞ்சரா வருவாரு.
அப்ப இந்த ப்ராஃபட்டிக் ஆக்ட் வந்து எங்க நிறைவேறுதுன்னா, கிறிஸ்து இயேசு எரிகோவுக்குள்ள நுழையும் போது நிறைவேறுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நான் இங்க இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றேன், இயேசு கிறிஸ்து புது தோண்டியில் உப்பு போல வந்து உங்க வாழ்க்கையில எதையெல்லாம் தீமையை கொப்பளித்துக் கொண்டிருந்ததோ, எந்தெந்த ஊற்று நஷ்டத்தை கொப்பளித்துக் கொண்டிருந்ததோ, எந்தெந்த ஊற்று வந்து மலட்டுத்தன்மையை கொப்பளித்துக் கொண்டிருந்ததோ, அந்த ஊற்றை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஊரை மாத்தணும்னா ஊற்ற மாத்தணும். பிரைஸ் காட். வேதம் சொல்லுகிறது, இருதயம் கூட ஒரு ஊற்று மாதிரிதான். அப்படித்தானே? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதன் இடத்தினின்று ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். இருதயம் ஜீவ ஊற்று போல இருக்கிறது. ஊரை மாத்தணும்னா ஊற்ற மாத்துகிறார். எனவே பாருங்க, the source of water, பழைய பாட்டில் சொல்லப்பட்டது போல ஆரோக்கியமாக்கினேன். அப்ப இயேசு வரும்போது எந்த சோர்ஸ் தீமையை கொப்பளித்ததோ அதுவே இப்ப எப்படி மாறிடு தெரியுமா? நன்மையை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்க எதை டிபெண்ட் பண்ணி இருக்கீங்களோ, உங்க கம்பெனியா இருக்கலாம், உங்களுக்கு மேலதிகாரியா இருக்கலாம், you are depending on the source, but the Lord says, I am changing that very source. அதவே நான் என்ன செய்றேன்? மாத்திரம்பா. எது உனக்கு பிரியமில்லாத அல்லது சுவையில்லாத கொடுத்துட்டு இருந்துச்சோ, அதுவே இனிமே என்ன செய்ய தெரியுமா? சுவையுள்ளதை கொடுக்க துவங்கும். காரணம், ஊற்றை மாற்றுகிற ஒருவர் உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். நான் திரும்பமா சொல்றேன், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, you are not satisfied at all, you are totally depressed wherever you are. Maybe your waiting has caused this depression. ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத, நான் ஊற்ற மாற்றுகிறேன். இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே என்று எழுதியிருக்கிறது. இயேசு உங்கள் வாழ்க்கையில ஊற்றுகளை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ரைட். சரி. பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன், அவனுக்கு பேர் தான் என்ன சொன்னோம் அப்படின்னா பர்திமேயு, சன் ஆஃப் தி ஆனரபிள், சன் ஆஃப் தி என்ன சொல்லலாம், a great personality. நம்ம இந்த இடத்துல எப்படி பார்க்கிறோம்னா, தேவனுடைய பிள்ளை, உன்னதமானவருடைய பிள்ளை. ஆனால் எங்கேயோ உட்கார்ந்து இருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? இஸ் பிளைண்ட். இஸ் பிளைண்ட். அவன் யாரு அப்படின்னு அவன் என்ன செய்யல, தெரியல. நீ இன்னொருடைய பிள்ளை அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீ போய் அங்க உட்காருவியா? வேதம் சொல்லுகிறது பாருங்க, வழி அருகே உட்கார்ந்து, வழியில போய் யாரும் உட்கார மாட்டாங்க, வழியே நடக்கிறது தான். ஆனா இன்னும் வழிக்கு வரல, வழி அருகே. நான் இதை சொல்லும் போது நீங்க ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய ஹைவே ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். He has already established a highway according to his perfect will. Be it your family or your profession or your ministry, whatever it is, a highway is carefully laid according to the plan of God. தேவன் ஏற்கனவே உங்களுக்கு என்று ஒரு அழகான ஒரு பெரும் பாதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். தெபோராள் பாட்டு பாடும்போது சொல்லுகிறார், ஜனங்கள் பக்க வழியாய் போகிறார்கள், பெரும் பாதைகள் பாழாயிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து சகல பெரும் பாதையும், உங்க வாழ்க்கையில எந்தெந்த பாழாய் கிடந்த பெரும் பாதைகள் எங்கெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் அழகப்பட்டார். So everything is set for you. You can just walk on that highway and reach your promised destiny. உங்களுக்காய் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த இலக்குகளை அடையக்கூடிய பிரதான சாலைகள் உங்க வாழ்க்கையில ரெடியா இருக்கு. ஆனா நம்ம அதுக்கு பக்கத்துல எங்கேயோ இருக்கோம், அதுல இல்ல. அதான் மேட்ரு. அது எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நான் உட்கார்ந்து இருக்கிறோமா?
உட்கார்ந்து இருக்கிறோம். இதெல்லாம் ஏன் அப்படின்னா, just because you are spiritually blind. You are not able to see what God wants you to see. தேவன் எதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை காணக்கூடாதவர்களாய் இருக்கிறபடினாலே, நீங்க அதை பார்க்காதபடினால அதுக்கு பக்கத்துல வந்திருக்கீங்க. அது சத்தமெல்லாம் கேட்குது, ஆனா அதுல நீங்க என்ன செய்யல, போகல, உட்கார்ந்து இருக்கிறான். Praise the Lord. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற இலக்குகளை மனதிலே கொள்ளும் போது நீங்க நினைக்கணும், நீங்க உட்காரும்படி அழைக்கப்படவில்லை, ஓடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் தெளிவாய் சொல்லுகிறது, விசுவாசை துவக்கிறவர் முடிக்கிறமாயிருக்கிற அவரையே நோக்கி உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே ஓட வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதனாலதான் வேதம் சொல்லுது, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். சோ உட்கார்ந்து இருக்கிறான். உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். சோ எப்படி நிலைமையில இருக்கான் அப்படின்னா, நான் சொல்றேன் பாருங்க, if you do not know or if you do not acknowledge who you are. So first thing நான் சொன்னேன், blood of Jesus. How are you associated with the blood of Jesus? கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தோடு நீங்கள் எவ்விதத்தில் ஐக்கியப்பட்டிருக்கிறீர்கள்? அந்த இரத்தம் எவ்விதமான அடையாளமாய் உங்களுக்கு இருக்கிறது? அந்த இரத்தம் என்னென்ன விதமாய் உங்களுக்காய் பரிந்து பேசுகிறது? இந்த இயேசுவின் இரத்தத்தை குறித்த வெளிப்பாடு. அந்த இரத்தம் உங்க வாழ்க்கையில சம்பந்தப்படலைன்னா நீங்க எழுத்தின்படி குமாரலா இருந்தும் ஆவியின்படி குமாரலா இருக்க முடியாது. அது மாத்திரமல்ல, அந்த வெளிப்பாடு உங்களுக்கு இல்லைனாலும், அது மாத்திரமல்ல, இந்த உறவிலே நீங்கள் நிலைத்திருக்கவில்லை என்றாலும், என்னிலே நிலைத்திருங்கள் அப்படின்னு வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுங்க. என்னிலே நிலைத்திருங்கள், அப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுவது எதுவோ அது உங்களுக்கு. பிச்சை கேட்கறது எதுவுமே என்ன செய்யப்படுறதில்லை. அப்படியா? பிச்சைக்காரனை பார்த்து அப்படியே சொல்றோம், நீ கேட்டுக்கொள்ளப்படுவது எதுவோ அது உனக்கு கொடுக்கப்படும் நான் சொல்றோம்? இல்லையே. இறக்கப்பட்டு நம்ம மனசு வச்சா, நம்ம மூட பொறுத்தது இல்லையா? நல்ல மனைவி திட்டு வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற கணவர் பிச்சைக்காரன் வந்தோடனே கொடுப்பாரா என்ன? கொடுக்க மாட்டார் இல்லையா? ஆனா குமாரன்ட்ட அப்படி கிடையாது, பிள்ளைங்கிட்ட அப்படி கிடையாது. அவன் கேட்கிறதே எப்படி இருப்பான், அவன் உரிமை கோருவான். சரி, இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, blood வெரி இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் வெரி இம்பார்ட்டன்ட், ரெவலேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அது மாத்திரமல்ல, புத்திர சுவிகாரத்தின் ஆவி, அப்படிதானே? the spirit of sonship. அப்போ ஆவியானவரால அந்த ஸ்பிரிட் ஆஃப் சன்ஷிப் உங்களுக்குள்ள இருக்கும்னு சொன்னா, 8 நிச்சயமா நீங்க உரிமையோடு கேட்க முடியும். நீங்க கேட்கிற காரியம் நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி என்ன செய்யும், நடக்கும். அல்லேலூயா. நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன், என் வாழ்க்கையில் அனுபவித்ததை சொல்றேன். நீங்க அவருடைய குமாரனா குமாரத்தியா இருக்கிறீங்க உணர்வு இருக்குல்ல, அந்த நிச்சயம் இருக்குல்ல, அந்த நிச்சயத்துல இருக்கும்போது உங்களுடைய இருதயத்துல அப்படி ஒரு எண்ணம் வந்தாலே அது உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். நான் நினைச்சிருப்பேன், அடுத்த நாள் அது வந்து நிற்கும். இப்படி நிறைய அற்புதம் சொல்ல முடியும். என்ன சின்ன காரியமா இருக்கும், சரி ஒரு இது கிடைச்சா நல்லா இருக்குமே, இந்த பழம் கிடைத்தா நல்லா இருக்கும், அந்த பழம் வந்துடும். பாத்துக்கிடுங்க. Praise the Lord. Amen. See, இந்த நன்மையும் கிருபையும் தொடரும்னு சொல்லியிருக்காருல்ல, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், ரொம்ப ஆழமான சப்ஜெக்ட். நான் 2010 வந்து சிங்கப்பூர் போயிருந்தேன். அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சிங்கப்பூர்ல வந்து எனக்கு வந்து தாய்லாந்துல இருந்து கொய்யா கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொய்யா பழம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ வந்து அதுல ஒரு பிரத்யேகம் என்ன அப்படின்னா, வந்து அதுல வந்து உள்ள விதையே இருக்காது. அப்படி கட் பண்ண ஆப்பிள் மாதிரி சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும். அதை கொண்டு வந்து கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த சிஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷம், பாஸ்டருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சே அப்படின்ட்டு போகும்போது வரும்போதெல்லாம் வாங்கி வந்து வச்சிருவாங்க. அப்ப நாங்க ஒமான்ல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். 2010 போகும்போது என்னுடைய பெட்டி நிறைய அந்த கொய்யா, அது ஒரு கவரோட இருக்கும்.
சைனாக்காரன் வந்து தாய்லாந்து சைனாலாம் பாத்தீங்கன்னா எதை வித்தாலுமே கொஞ்சம் அலங்காரமா தான் விற்பாங்க. ஸோ அந்த கொய்யாப்பழத்துக்கே ஒரு கவர்லாம் போட்டு அப்படியே டிசைனா ஓனா நானும் வச்சு கொண்டு வந்து எங்க ஊர்ல ஒமான்ல வந்து கேட்டேன், என்ன பாம்பு வச்சிருக்கேன் உள்ள, என்னமோ உருண்டை உருண்டையா இருக்குன்னு. எப்பா அது இது கொய்யாப்பழம்ப்பா அப்படின்னு சொல்லி திறந்தெல்லாம் காமிச்சிட்டு நாங்க வந்தேன் பாருங்க. ஸோ 6 மாசத்துல சரி, நான் அன்னைக்கு கொண்டு வந்த போது மிடில் ஈஸ்ட்ல அது போல ஒண்ணு இல்லவே இல்லை. மிடில் ஈஸ்ட்ல அது போல ஒண்ணு இல்லவே இல்லை. நான் சீரியஸ் நினைச்சேன், இதுக்காகவே நம்ம எவ்ரி இயர் சிங்கப்பூர் போலாம் போல இருக்குன்னு நினைச்சேன். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ்ல என்னால பார்க்க முடிஞ்சிச்சு, ஒமான்ல அதெல்லாம் வந்துருச்சு. இதான் நன்மை தொடருது. நம்ம நினைச்சோம், அந்த நன்மை என்ன செய்யுது, தொடருது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு வேணும்னா எனக்கு அது மதுரையிலே என்ன செய்யும், கிடைக்கும். இது மாதிரி தேவன் செய்திருக்கிறார். என்னுடைய சின்ன விருப்பங்கள் அப்படி நினைச்சா போதும், அது விண்ணப்பமாக ஏறெடுக்கப்படாமலேயே அதெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையில் அதை செய்வார். ஒரே ஒரு அக்னாலஜ்மெண்ட் என்ன தெரியுமா, ஐ பிலாங் டு ஜீசஸ், ஐ am a child of God. நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன். சோ நீங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில இடம் மாற்றம் வந்து விடுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, ரைட். இங்க பாருங்க 36 37 வாசி. ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், நசரேனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க. அவன் கேட்டிருக்கான். ஏன்னா பாருங்க வந்து, அதாவது பார்வையற்ற இந்த மனுஷனுக்கு அவனுடைய செவிகளைத்தான் அவன் சார்ந்திருக்கணும். எல்லாத்துக்குமே அவன் செவிகளை தான் என்ன செஞ்சிருக்கணும், சார்ந்திருக்கணும். So he must be very very careful in what he was hearing. So நீங்களும் நான் சொல்றேன், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. what you are hearing, what you are hearing. So இப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா அவங்கிட்ட, நசரேனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். நசரேனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். பஸ்கா பண்டிகையிலே இல்ல சாரி, மத்தேயில வாசிங்க. மத்தேயில 2:23. நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் என்னப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ரைட். நசரேயன் அப்படின்னு ஏன் சொன்னாங்க தெரியுமா? நசரேயனாகிய இயேசுன்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா, அவர் நாசரேத்து ஊருக்காரலாம். அதுதான் இந்த ரெஃபரன்ஸ் வாசம். நாசரேத்துங்க அவரு. அதனால இப்படியே நீங்க யோவான் 1:46 வாசிங்க. யோவான் 1:46. அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். ஓகே, நாசரேத்திலிருந்து ஒண்ணுமே பெருசா எதிர்பார்க்கவே முடியாது. அவனுக்கு சொல்லப்பட்டது எப்படி சொல்லப்பட்டது பாத்தீங்களா? அறிவித்தவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நசரேனாகிய இயேசு, ஊர் பேர் வச்சு சொல்லியிருக்காங்க, அங்க பிறந்தவர் தாங்க, அவர் தாங்க போறார் அப்படின்னு. ஆனா அவன் என்ன கேட்டான், எப்படி கூப்பிட்டான் அப்படின்னா, அங்க வேதம் சொல்லுது, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்த உடனே அவனுடைய வெளிப்பாடுடைய லெவல் கொஞ்சம் அப்படியே வளர்ந்துருக்கு பாருங்க. தாவீதின் குமாரனே அப்படின்னு கூப்பிடுறான். இப்ப நல்லா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு அவன் வந்து தினமும் வரவன், எல்லா தடவையும் வருவான்.
அது நாள் வரைக்கும் அவன் மனிதர்களையே சார்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அவன் மனிதர்களை தான் சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனா இந்த முறை அவன் கூப்பிடுறான் பாத்தீங்களா? இப்ப அவனுடைய நோக்கத்தில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், ஏதாவது பார்த்து பண்ணிட்டு போங்க அப்படி சொல்லல. This call is with a different intention and expectation. Praise God. Hallelujah. அதுவரைக்கும் அவன் கூப்பிட்ட போது இருந்த நினைவுகள் அல்ல இப்பொழுது. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லும் போதே அவன் ஒரு பெரிய காரியத்தை மனதில் வச்சிருக்கிறான். அல்லேலூயா. எனக்கு இதை வாசிக்கும் போது எனக்கு இன்னொரு ரெவலேஷன் இதுல கிடைச்சது. என்ன அப்படின்னா, இந்த இது அடுத்தடுத்து நடக்கிற சம்பவம். ஏன்னா இவன் குருடனாயிருக்கிறான். அடுத்த அதிகாரத்துல குள்ளனாயிருக்கிற சகையை பற்றி எழுதியிருக்கிறது. ரெண்டு பேருக்கு ஒரு காமன் கிரவுண்ட் என்ன இருக்குன்னா, ரெண்டு பேருமே இயேசுவை பார்க்க வகை தேடினார். ஒருத்தன் எப்படியாவது கண்ணை திறந்து அவரை பார்த்து நினைச்சான், ஒருத்தன் அவர் எப்படிப்பட்டவர்னு பார்க்க நினைத்தான். ரெண்டு பேருக்கும் குறைபாடுகள் இருந்தது. ஆனா இந்த இது அப்படியே நடக்குது பாருங்களேன். இவனுக்கு அற்புதத்தை பெற்றுட்டு இவன் அப்படியே அந்த கூட்டத்துல தான் வரான். அடுத்து இந்த நிகழ்வு நடக்கிறது. ஆனா இங்க இந்த ரெண்டாவது, அதாவது 19 அதிகாரத்துல ஒரு வார்த்தையை இயேசு சொல்றத எனக்கு ஆவியானவர் இன்னைக்கு எடுத்து காமிச்சார். 19th சாப்டர்ல நீங்க 10th verse வாசிங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஓகே, அதுக்கு முன்னாடி இருக்கு பாருங்க. 9வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இவனும் அப்படிங்கிறார். இவன் ஆபிரகாம் குமாரனா இருக்கிறானேன்னு சொன்னா அவனை பத்தி மட்டும் தான் சொல்றாருன்னு அர்த்தம். ஆனா எப்படி சொல்றாரு? இவனும் ஆபிரகாமுக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி யாருங்கன்னா அதான் அவனும் ஆபிரகாம் குமாரன், இவனும் ஆபிரகாம் குமாரன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா, நீங்க என்னைக்கு அவரை தாவீதின் குமாரன் பாக்குறீங்களோ அன்னைக்கு அவர் உங்களை ஆபிரகாமின் குமாரன் என்று பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க ஆபிரகாமின் குமாரனா இருந்துகிட்டு ஆசீர்வாதம் இல்லாத இடத்துல இருக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சோ நடந்து போறார். நஸ்ரேனாக இயேசு போகிறார் என்றுதான் அறிவித்தார்கள். ஆனால் அவனும் ஒரு சின்ன வெளிப்பாடு பெற்று அவன் கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே. He was able to connect Jesus with David and Jesus was able to connect him with Abraham. Praise the Lord. Amen. அதாவது அவருடைய அந்த கிறிஸ்டோஸ் அப்படின்றோம்ல, அவருடைய கிறிஸ்துவம், அவருடைய அபிஷேகம், அதை அவன் அங்கீகரிக்கிறான். அதனாலதான் தாவீதின் குமாரனே, அந்த அனாயிண்டட், அந்த கிரைஸ்ட் அப்படின்றத அவன் அக்னாலேஜ் பண்றான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு இருக்குல்ல, அதுதான் உங்களுக்கு சரியான காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யும். அது வரைக்கும் அவன் எதிர்பார்த்ததும் கொஞ்சம் தான், அவன் கேட்டதும் கொஞ்சம். யார்ட்டையும் போய் உரிமையா ரொம்ப கேட்க முடியாது. அவனுக்கு கிடைச்சதும் கொஞ்சம் தான். ஆனா முதல் முறையா இயேசு யார் என்ற வெளிப்பாடோடு அவன் பேச தொடங்குகிறான். அவன் பேச தொடங்கும் போதே அவனுக்கு அவன் எதிர்பார்ப்பே எப்படி இருக்குன்னா பெருசு. இன்னும் சொல்லப்போனா, அது வரைக்கும் கேட்டிராத ஒன்றை அப்பொழுது கேட்டான். பிரைஸ் தி லார்ட். நான் விசுவாசிக்கிறேன், இந்த இரவு நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர்களை பார்த்து ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல போறாரு, என் கிட்ட வா, கம் க்ளோசர், என் பக்கத்துல வாப்பா. நீங்க பக்கத்துல வரும்போது இதுவரைக்கும் பெற்றிராத ஒன்றை
இந்த இரவு நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? தாவீதின் குமாரனே என்று கூப்பிடுகிறவனை அவர் ஆபிரகாமின் குமாரனே என்று அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ ரொம்ப அழகா என்ன இருக்கு அப்படின்னா, அவர் நின்று இந்த 2வது முறை சத்தமா கூப்பிட்டான் பாத்தீங்களா, முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான்ல, அது இயேசுவை நிறுத்தி விட்டது. He was able to stop Jesus. ஆண்டவர் இயேசு இந்த பகுதிக்கு ஏன் வந்தார் அப்படின்னா, ஒரு பிச்சைக்காரனை அவன் யார் என்று உணர்த்தி அவனை பிள்ளையாக மாற்றும்படி, பின்பற்றுகிற ஒரு பிள்ளையாய் மாற்றும்படி இயேசு வந்தார். பார்வையடைந்த அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போகவில்லை. வேதம் சொல்கிறது, வழியிலே அவருக்கு பின் சென்றார். உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ ஒரு சில முக்கியமான காரியங்கள். ஒண்ணு என்ன அப்படின்னா, நீங்க யாரு அப்படின்னு உங்களுக்கு முதல்ல தெரியணும். 2வது, அவர் யாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். நீங்க யாருன்னு தெரியாத வரைக்கும் உங்க வாழ்க்கையில இடமாற்றம் வரப்போவதில்லை. நீங்கள் அந்த வழியை கண்டுபிடிக்க போறதே இல்லை. நீங்க யாருன்னு தெரிஞ்சு அவர் யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் நீங்க நடக்கும் பாதை ராஜரீக பாதையாய் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். மார்க் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவர் கூப்பிட்ட உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு, அதுதான் உலகம் அவனுக்கு கொடுத்த அடையாளம். உலகம் அவனுக்கு கொடுத்த அடையாளம். He is blind. அவனுக்கு தெரியாது அப்படின்றது, அதான் அவனுக்கு தெரியாதது. அவனுக்கு தெரியாதுப்பா. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், ஆனா அவனுக்கு அது தெரியாது. இந்த உலகம் உங்க மேல எந்த தெரியாதுன்ற அடையாளத்தை வச்சிருந்தாலும் இன்றோடு நீங்கள் அதை எரிந்து போடுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அதனால உலகம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அடையாளம், அதனால் அதன்படி நீங்கள் அறியப்படுகிறவர்கள் அல்ல. அதை போட்டிருந்த வரைக்கும் அவன் தன் பலவீனத்தை குறித்து தான் பேசினான். ஆனால் இயேசு யார் என்று அவனுக்கு தெரிந்த போது, அவன் யார் என்று தெரிந்து விட்டது. அதற்கு பிறகு அவன் பிச்சை கேட்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ ஆண்டவர் இந்த இரவுல என்ன சொல்றாருன்னா, அப்பா, உன்னுடைய நிலைமை நான் மாத்துறேன். எழுத்தின்படி மாத்திரமல்ல, ஆவியின்படியும் நீ புத்திரனாய் இருக்கிறாய், நீ குமாரனாய் இருக்கிறாய். உனக்கும் எனக்கும் இரத்த சம்பந்தம் உண்டு என்று ஆண்டவர் சொல்கிறார். You have a blood relation with Christ. You are related in a bloody manner, blood manner. இரத்த சம்பந்தம், உங்களுக்கு அவருக்கு இரத்த சம்பந்தம் இருக்கு. அதனால நீங்க குமாரர்களாக இருக்கிறீங்க. கிறிஸ்துவை பற்றியும் உங்களை பற்றியும் உள்ள வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்க குமாரலா இருக்கிறீங்க. அந்த உறவிலே நீங்கள் நிலைத்திருக்கிறபடினால், அவருடைய வசனம் உங்களிலும் நீங்கள் அவரிலும் நிலைத்திருக்கிறபடினால், நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப குமாரர்களா இருக்கிறபடினாலே அவர் உங்களுக்காய் நின்று அற்புதங்களை செய்வார். அவர் கேட்டார். அதுதான் பாருங்க, இன்னும் நான் உனக்கு என்ன செய்யணும், அங்கே அவன் குமாரனா மாறிட்டான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படித்தானே? பிச்சைக்காரனை கூட கேட்பீங்களா, எப்பா நான் உனக்கு என்னப்பா செய்யட்டும் அப்படிப்பீங்களா? இல்ல. ஆனா குமார் இல்லத்துல கேட்குறீங்க, நான் உனக்கு என்ன செய்யட்டும்? நீ கூப்பிடுறியேப்பா, என்னை நோக்கி கூப்பிடுறியே, உனக்கு என்ன செய்யட்டும்? விசுவாசிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஆமென். நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த நெக்ஸ்ட் சாப்டர் ஆண்டவர் திறக்கிறார். உன் வாழ்க்கையில நிச்சயமான இடமாற்றம். இனி நீ வழி ஓரத்தில் இருக்க மாட்டாய், ராஜரீக பாதையில் நடப்பாய். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒருவேளை வழி ஓரத்துல உட்கார்ந்து இருந்த வரைக்கும் நிறைய பெரிய பெரிய மனிதர்கள் அந்த பாதையில போயிருக்கலாம். எல்லாருக்கும் டாட்டா காமிச்சுட்டே உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நடக்க வைப்பேன். அதுல பலரும் உன்னை கடந்து போயிருக்கலாம். ஆனால் அதே ராஜரீக பாதையிலே சகல மேன்மையோடும் நீ நடக்கும் காலம் வந்து விட்டது.
அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கண்களை மூடி நம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக தேவனே, ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தையில் எவ்வளவு உண்மையுள்ள தேவன். ஆண்டவரே, நாங்கள் குமாரர்களாய் குமாரத்திகளாய் இருக்கிறோம். உன்னதமானவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கும் எங்களுக்கும் ஒரு இரத்த சம்பந்தம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தூரமாயிருந்த எங்களை சமீபமாய் கொண்டு வந்திருக்கிறது. முன்பு தேவனற்றிருந்த எங்களுக்கு இப்பொழுது தேவன் கிடைத்திருக்கிறீர் அப்பா. இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பாயிருந்த எங்களுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திலே பங்கு கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, ராஜரீக பாதைகள் திறக்கப்பட்டிருப்பதற்காய் நன்றி. நீர் நிர்ணயித்திருக்கிற இலக்குகளை மகிமையாய் அடையும்படி, வெட்கப்படாமல் தைரியமாய் இதில் நடக்கும்படி, உம்முடைய சித்தத்தின்படி சகலவற்றையும் செய்து முடிக்க திராணியுள்ளவர்களாயிருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களை இந்த நாளிலும் பலப்படுத்துகிறதற்காய் நன்றி தகப்பனே. ஆண்டவரே, எங்களை பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறேன். நாங்கள் கேட்பதை எல்லாவற்றையும் நீர் செய்வீர் தகப்பனே. அந்த விசுவாசத்தால் நிறைத்து நடத்தும். எங்களுக்காய் நின்று கருணையோடு எங்களை அழைத்து என் கிட்வா என்று சொல்லி ஆண்டவரே, எங்களை அருகிலே கொண்டு வந்து எங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறீர் தகப்பனே. இந்த காலத்திலே நாங்களும் அருகில் கடந்து வரவும், இந்த உறவிலே இன்னும் பலப்படவும், உரிமை கோரவும் உதவி செய்யும், ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளின்படி தொடர்ந்து நன்மை செய்யும். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று நீர் உம்முடைய ஜனத்தை பார்த்து கேட்டிருக்கிறீர். ஆண்டவருடைய இருதயத்தின் விருப்பங்கள், வாஞ்சைகளை உம்முடைய சித்தத்தின்படி நிறைவேற்றி தாரும், ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதிலும் உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு கிரியையிலையும் ஆசீர்வதிங்க. போக்கில வரத்திலும் கூட இருங்க, பிரயாணங்கள்ல கூட இருங்கப்பா. ஆண்டவர் எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. நீங்க மகிமைப்படும்படி சுமிக்கிறோம். எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுங்க. சமாதானத்தை கட்டளையிடுங்க, ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க, பலனை கட்டளையிடுங்க. எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் ஆசீர்வாதம் இடத்திலும் நம் அனைவரோடும் கூட இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.